வணக்கம் மக்களே. இந்தியாவுல ஒரு சமையல்காரரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட்டு சமைக்கிறது இல்ல. ஊறுகாய் போடுறது. நம்ப முடியுதா? ஆமாங்க. விஜயநகர காலகட்டத்தில ஒரு சமையல்காரரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அவர சமைக்க வச்சு பார்க்காம, அவரோட ஊறுகாய் போடுற திறமை எப்படி இருக்குங்கிறதும், அதோட டேஸ்ட்ட வச்சும் தான் அந்த சமையல்காரர செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜயநகர காலகட்டத்தில ஊறுகாய்க்காக மட்டுமே ஒரு மிகப்பெரிய லைப்ரரியே வச்சிருந்தாங்களாமா. அதுல பல வகையான ஊறுகாய செஞ்சு பாதுகாத்து வந்திருக்கிறாங்க. சரி, இந்த ஊறுகாய் எப்படிதான் உருவானுச்சுன்னு சொல்லி நான் தேடும்போது எனக்கு ஒரு ஸ்டோரி கிடைச்சது. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, மாங்காயானது சீசனலா மட்டும் கிடைக்கிறதுனால நிறைய வேஸ்ட்டும் ஆகிடுது. இதை பார்த்த அகத்திய முனிவர் இதை சரியான முறையில ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லி உப்பு மட்டும்தான் ப்ரிசர்வேட்டிவா பயன்படுத்தினா மாங்காயானது ரொம்ப நாள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்தி மாங்காயை பதப்படுத்துற பழக்கத்தை இந்திய மக்களுக்கு ஏற்படுத்தினதா சொல்லப்படுது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்தியாவுக்குள்ள மட்டுமே 800க்கும் மேற்பட்ட வகையான ஊறுகாய்கள் இன்னுமே இருந்துட்டு இருக்குது. இந்தியால மட்டும்தான் ஊறுகாய லக்ஷ்மி வாசம் செய்யற ஒரு இடமா கருதப்படுது. இது ஒரு விதமான மித்திக்கல் ரீசனா இருந்தாலுமே இந்தியா மக்கள் எப்பவுமே ப்ரிசர்வ் பண்றதுல ரொம்பவே கெட்டிக்காரங்க. அந்த வகையில தமிழ்நாட்டுல மாங்காய் ஊறுகாய் ஃபேமஸ். ஆந்திர பிரதேஷ்ல கோங்கரா பச்சடி, ஆவக்காய் ஊறுகாய், குஜராத்ல சுண்ட முண்டா, வெஸ்ட் பெங்கால்ல ஆம் கசுண்டி, ராஜஸ்தான்ல அத்தனு சாம்பார், ஜம்மு காஷ்மீர்ல கமல் கக்கடி, இப்படி ஊறுகாய அடுக்கிக்கிட்டே போலாம். இதுல உங்களுக்கு எத்தனை ஊறுகாய் தெரியும், உங்களுக்கு எந்த ஊறுகாய் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி ஊறுகாய் பத்தின ஹிஸ்டரியும் ஸ்டோரியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்க.